நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் மும்பையில் புதிதாக எழுப்பப்பட உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயம் பூமி பூஜையுடன் துவக்கம். ஜம்முவில் புதிதாக எழுப்பப்பட்ட ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் நாளை மகா சம்பரோக்ஷணம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கஜேந்திர வரதர் உற்சவம். சேஷ வாகனத்தில் தாயார்களுடனும் பல்லக்கில் தனித்தும் வீதி உலா வந்த உற்சவர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். மும்பையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் புதிதாக எழுப்பப்பட உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி ஆலயத்திற்கான பூமி பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் உள்ள உல்வி பகுதியில் நடைபெற்ற பூமி பூஜைக்கு வருகை தந்த மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ், ரேமன் நிறுவன தலைவர் ஸ்ரீ கௌதம் ஹரி சிங்கானியா ஆகியோரை திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு வி சுப்பா ரெட்டி, செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மா ரெட்டி ஆகியோர் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். இதையடுத்து வேத பண்டிதர்கள் யாக பூஜைகளை செய்து ஆரத்தி காண்பித்ததும் சங்கு ஸ்தாபன நிகழ்ச்சி நடைபெற்றது. பிறகு பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தப்பட்டதும் நவரத்தினங்கள், நவதானியங்கள் ஆகியவற்றுடன் பூமி பூஜை நடைபெற்றது. மற்றும் ரேமண்ட் நிறுவன தலைவர் ஆகியோர் அடிக்கல் நாட்டி பெயர் பலகையை திறந்து வைத்தனர். பிறகு அவர்களுக்கு வேதாசீர்வச்சனம் செய்ததும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு வி சுப்பா ரெட்டி மற்றும் செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மா ரெட்டி ஆகியோர் சுவாமியின் திருவுருவ படம் மற்றும் பிரசாதங்கள் வழங்கினர். இதையடுத்து புதிதாக அமைக்கப்பட உள்ள ஆலயத்தின் மாதிரி அமைப்பு காணொலி காட்சியாக அனைவருக்கும் திரையிடப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, மும்பையில் ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் பூமி பூஜை சிறப்பாக நடைபெற்றதாகவும் சுவாமியின் ஆலயம் இங்கே அமைய உள்ளது மிகவும் மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் கூறினார். இவரை தொடர்ந்து பேசிய ரேமண்ட் நிறுவன தலைவர் திரு கௌதம் ஹரி சிங்கானியா, திருப்பதி சென்று பெருமாளை தரிசிக்க இயலாதவர்கள் இங்கு அமைய போகும் ஆலயத்தில் தரிசிக்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என கூறினார். பிறகு பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு வி சுப்பா ரெட்டி அவர்கள், மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் சுவாமியின் திருக்கோவில் அமைய 10 ஏக்கர் நிலம் ஒதுக்கியதாக கூறினார். திருமலையில் இருப்பது போலவே மும்பையிலும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு ஆலயம் நிர்மாணிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சுவாமியின் ஆலயம் முழுக்க முழுக்க கருங்கற்களாலும் சிற்பங்களாலும் அமைக்கப்பட உள்ளதாகவும் 2 ஆண்டுகளில் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என்றும் அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஜம்மு மஜின் கிராமத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் புதிதாக கட்டப்பட்ட ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் மகா சம்பரோக்ஷணம் நாளை நடைபெற உள்ளது. இன்று நடைபெற்ற யாக பூஜைகள் நிறைவு பெற்றதும் திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவரின் துணைவியார், தில்லி ஆலோசனை குழு தலைவர் திருமதி வேமிரெட்டி பிரசாந்தி ரெட்டி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வேமிரெட்டி பிரபாகர் ரெட்டி ஆகியோருக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து செய்தியாளரிடம் பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான பிரதான அர்ச்சகர் திரு வேணுகோபால தீட்சிதர் அவர்கள், ஜம்முவில் அமைந்துள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு ஆகம முறைப்படி அஷ்டபந்தர மகா சம்பரோக்ஷண வைபவங்களை நடத்தி வருவதாக கூறினார். இன்று காலை கலச ஸ்தாபனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட வைதிக நிகழ்வுகளும் விக்கிரக பிரதிஷ்டையுடன் சிறப்பாக நடைபெற்றதாக கூறினார். நாளை அதிகாலை யாகசாலையில் பூஜைகள் நிறைவு செய்து பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் சம்பரோக்ஷணம் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இதையடுத்து சர்வ தரிசனம் துவங்கும் என்றும் பக்தர்கள் சுவாமியை தரிசிக்கலாம் என்றும் கூறினார். பிறகு பேசிய திருமலை திருப்பதி தேவஸ்தான தில்லி ஆலோசனை குழு தலைவர் திருமதி வேமிரெட்டி பிரசாந்தி ரெட்டி அவர்கள், திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு தலைவர் திரு வி சுப்பா ரெட்டி, செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மா ரெட்டி ஆகியோர் ஆலோசனையின் பேரில் இந்த ஆலயம் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டுமான பணிகள் துவங்கப்பட்டதாக கூறினார். கடந்த 3 நாட்களாக பூஜைகள் நடைபெற்று வந்ததாகவும் நாளையுடன் கும்பாபிஷேகம் நிறைவு பெற உள்ளதால் பக்தர்கள் அனைவரும் வருகை தந்து தரிசனம் செய்ய அழைப்பதாகவும் கூறினார். மேலும் நாளை நடைபெறும் கும்பாபிஷேகத்தில் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க இருப்பதாகவும் நாளை மாலை திருக்கல்யாணம் நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ கஜேந்திர வரதர் உற்சவத்தின் 4 மற்றும் 5ஆம் திருநாட்களில் உற்சவர் சேஷ வாகனத்திலும் நாச்சியார் திருக்கோலத்துடனும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். 4ஆம் திருநாளன்று மாலை சேஷ வாகனத்தில் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கஜேந்திர வரதரை எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். இருகுடை சேவையோடு மாடவீதியில் உலா வந்த சுவாமிக்கு பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் முத்துப்பாண்டி கிரீடம் சூட்டி அலங்கரித்து இருந்தனர். உபய நாச்சியார்களுக்கு நீலப்பட்டு சேலைகள் கட்டி காசு மாலை நீள்முத்து கிரீடங்கள் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஆதிசேஷன் குடைபிடிக்க அவன் கீழ் அபயமும் வரதமும் காட்டியபடி உபய நாச்சியார்களோடு ஸ்ரீ கஜேந்திர வரதர் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். பிரபந்த பாராயணம் செய்தபடி அத்தியாபக் கோஷ்டியினர் மற்றும் வேத கோஷ்டியினர் உற்சவ மூர்த்திகளை பின்தொடர்ந்தனர். 5ஆம் நாளன்று மாலை வண்ண பல்லக்கில் உற்சவரை நாச்சியார் கோலத்துடன் அமர்த்தி அழைத்து வந்தனர். பச்சை பட்டுடுத்திக் கொண்டு சர்வ ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் கலிங்கத்திராயும் கொண்டு அபயம் காட்டி ரத்ன கிளி தாங்கி ஒய்யாரமாக அமர்ந்தபடி நாச்சியாராக அலங்கார பிரியன் திருக்காட்சி தந்தருளினார். நிலை கண்ணாடியில் தன்னழகை தானே ரசித்தவாறு பல்லக்கில் உலாவந்த உற்சவ மூர்த்திக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். மாட வீதியில் உற்சவரை பின்தொடர்ந்தபடி பிரபந்ததாரர்களும் வேத கோஷ்டினரும் பாராயணம் செய்து வந்தனர். நிறைவாக கோவில் முன்பு எழுந்தருளிய உற்சவ மூர்த்திக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்தனர். சென்னை தண்டையார்பேட்டையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீனிவாச வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீனிவாச வரதராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கும் தேருக்கும் திருஷ்டி கழித்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. சர்வ அலங்காரத்துடன் தாயார் சமேத பெருமாள் தேரில் இருந்தபடி காட்சி தர நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு பச்சை மற்றும் வண்ண தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிறிய தேர் ஆடியசைந்தபடி பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் கோவிந்தா, நாராயணா, ஸ்ரீனிவாசா என பக்தி கோஷங்கள் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான திருவேடுக்கை ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ நம்மாழ்வார் திருநட்சத்திர உற்சவம் நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ அழகிய சிங்கரை எழுந்தருளச் செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்தியும் கும்ப தீபமும் காண்பித்தனர். பிறகு ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதியில் வீற்றிருக்கும் ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு தூபத்துடன் கற்பூரமும் கும்ப தீபமும் காண்பித்தனர். இதையடுத்து சுவாமி அணிந்திருந்த பவித்திர மாலைகள், தாயார்கள் சூடிய மலர் மாலைகள் மற்றும் சடாரி எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ நம்மாழ்வாருக்கு அணிவித்து மரியாதை செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி அபயவரதம் காட்டியபடி அருளிய உற்சவர் பெருமாளுக்கு ரோஜா மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். நிறைவாக சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. தஞ்சாவூரில் திருஞான சம்பந்தரின் குரு பூஜை விழாவை முன்னிட்டு 108ஆம் ஆண்டு முத்துப்பல்லக்கு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த முத்து பல்லக்குகளில் தஞ்சாவூரில் உள்ள 11 விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் ஆலயங்களிலிருந்து உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். கைலாய வாத்தியம் முழங்க பல்வேறு ஆலயங்களிலிருந்து உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். வாத்தியக்காரர்கள் நாதஸ்வரம் மற்றும் மேளதாளங்களை இசைத்து தெய்வங்களை வரவேற்றனர். பல்வேறு வீதிகள் வழியாக உலா வந்த உற்சவ மூர்த்திகளை ஏராளமானோர் தரிசித்து அருள் பெற்றனர்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் உள்ள தேவதானம் அருள்மிகு தவம் பெற்ற நாயகி உடனுரை நச்சாடை தவிர்த்து அருளிய சுவாமி கோவில் தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு தேரடியில் நிறுத்தப்பட்டிருந்த திருத்தேர்களில் பிரியாவிடை சமேத அருள்மிகு நச்சாடை தவிர்த்து அருளிய சுவாமியை அமர்த்தி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரோட்ட வைபவத்தில் பங்கேற்று தெய்வங்களை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். கோவிலை சுற்றி சுவாமியின் தேர் உலா வந்ததும் சிறிய தேரில் அருள்மிகு தவம் பெற்ற நாயகி அம்மன் புறப்பட்டார். அம்மனின் தேர் புறப்பட்டதும் ஏராளமான பக்தர்கள் தேர் வழித்தடத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து அம்மனை வணங்கி வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி அருகே குன்றக்குடியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சண்முகநாத பெருமாள் திருக்கோவில் வைகாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக வெட்டிவேர் அலங்காரத்தில் உற்சவ மூர்த்திகள் பவனி வந்து அருள் பாலித்தனர். மயில் வடிவாக அமைந்திருக்கும் குன்றின் மீது உள்ள கோவிலில் வெள்ளி சக்கரத்தின் மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு சண்முகநாதனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். வெட்டிவேர் ஆடை அணிவித்து ருத்ராட்ச மாலை பதக்க ஆபரணங்களுடன் தங்க கிரீடம் சூட்டி வெற்றி வடிவேலை தந்து அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்களும் சாயக்கொண்டை கிரீடங்கள் அணிந்து திருக்காட்சி தந்தனர். அபயம் காட்டியபடி அருளிய ஆறுமுகநாதனுக்கு மகாகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மூர்த்திகளை பலகையில் எழுந்தருளச் செய்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஆலய உள்வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். வாத்தியக்காரர்கள் தெய்வங்கள் முன்பு இசை வாத்தியங்களை இசைத்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. கோவில் யானை முன்னே செல்ல பல்வேறு வீதிகள் வழியாக உலா வந்த உற்சவ தெய்வங்களை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். மங்கள வாத்தியங்கள், பூரண கும்பம் மற்றும் சீர்வரிசை பொருட்கள் முன்னே செல்ல ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் அழகாக காட்சி தந்தபடி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திருப்பூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலின் 19ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு மூலஸ்தானத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை எழுந்தருளச் செய்து நீராஜனம் சமர்ப்பித்தனர். பிரம்மாண்ட திருமேனி கொண்டு சங்கு சக்கரதாரியாக நின்று அருளும் மூலவருக்கும் தாயார் சமேத உற்சவ மூர்த்திகளுக்கும் தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சங்கநிதி பதுமநிதி கொண்டு பல்வேறு நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். பிறகு சுவாமிக்கு நீல பட்டாடை கட்டி தங்க கவசங்களுடன் ஒட்டியானம் ஆபரணங்களுடன் கிரீடம் மற்றும் கஜமாலையும் மலர் மாலைகளும் சாற்றி திருநாமம் இட்டு அழகாக அலங்காரம் செய்தனர். அலங்கார பிரியன் விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர திருநாமங்கள் கூறி சுவாமியின் திருப்பாதங்களுக்கு உதிரி பூக்களாலும் துளசியாலும் அர்ச்சனை செய்தனர். இதேபோல் சர்வ அலங்காரத்தோடு மேடை மீது எழுந்தருளியிருந்த தாயார்கள் சமேத உற்சவருக்கும் அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ததும் அவர்களுக்கு தீர்த்த பிரசாதத்துடன் சடாரி மரியாதை செய்தனர். ஈரோடு மாவட்டம் பச்சைமலை முருகன் கோவிலில் அழகனுக்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சண்முகநாதருக்கு வெள்ளி கவசம் சாற்றி பச்சை வஸ்திரம் கட்டி மலர் கிரீடத்துடன் நெல்லிக்காய் மற்றும் மலர் மாலைகள் அணிவித்து வேல் கொடி மற்றும் உறைவாள் தந்து வெள்ளி மயிலை முன்னே நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்களும் பச்சை பட்டுச் சேலைகள் அணிந்தபடி திருக்காட்சி தந்தனர். பிறகு உற்சவ மூர்த்திகளை கைத்தலமாக ஏந்தி ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். அழகன் முருகனையும் ஸ்ரீ வீரபாகுவையும் கோவில் வலம் கண்டருளச் செய்தனர். பிறகு உற்சவ மூர்த்திக்கு தங்க கவச அலங்காரம் செய்து தங்க மயில் வாகனத்தின் மேல் நிறுத்தினர். திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டது. பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியதும் மங்களவாத்தியங்கள் ஏராளமான பக்தர்களுடன் வர சுவாமியை கோவிலை சுற்றி அழைத்து வந்து ரத மண்டபத்தில் இருந்த தங்க ரதத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். பிறகு அரோகரா கோஷம் எழுப்பியபடி பக்தர்கள் வடம் பிடிக்க தங்கரதம் கோவிலை சுற்றி வலம் வந்தது. நிறைவாக ஆலய உள் வளாகத்தில் விநாயகருக்கும் தேவியர்கள் சமேத சண்முகநாதருக்கும் தீபாரதி சமர்ப்பித்தனர். சேலத்தில் புகழ்பெற்ற கோட்டை பெருமாள் கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி ஆலயத்தில் பிரம்மோற்சவ கொடியேற்றம் நடைபெற்றது.
முன்னதாக கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுடன் சப்பரத்தில் எழுந்தருளி இருந்த உற்சவர் ஸ்ரீ அழகிரிநாதர் சுவாமி அருகே வைத்து ஸ்ரீ சக்கரத்தாழ்வார், விஸ்வக்சேனர், ஸ்ரீ கருடாழ்வார் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளையும் சப்பரத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். பட்டாச்சாரியார்கள் கொடிமரத்திற்கு மாவிலை கட்டி பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் இட்டு பட்டு வஸ்திரம் கட்டி தூபதீபம் காட்டப்பட்டது. பின்னர் சுவாமி அணிந்திருந்த மாலை எடுத்து வரப்பட்டு கருட பட்டத்திற்கு தீபம் காண்பித்ததும் கொடிமரத்தில் ஏற்றினர். தொடர்ந்து மாலை சூட்டி கொடிமரத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவ மண்டபத்தில் தாயார்கள் சமேத ஸ்ரீ அழகிரிநாதரை எழுந்தருளச் செய்து பல்வேறு தீபங்கள் காண்பித்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரதி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்களுக்கும் பிரபந்தம் செய்வித்த அத்தியாபக கோஷ்டியினருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி மரியாதை செய்யப்பட்டது. தர்மபுரியில் உள்ள அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ துர்க்கைக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோஷ்டத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு மாவு கரைசல், அபிஷேக பொடி, பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்து தீபாரதி காண்பித்தனர். பிறகு நீல வஸ்திரம் கட்டி ஆபரணத்துடன் வண்ண மலர் மாலைகள் அணிவித்து தேவியை அலங்கரித்தனர். சங்கு சக்கரம் கொண்டு விஷ்ணு துர்க்கையாக அபயம் காட்டி அம்பிகை அழகாக அருள் பாலித்தார். மூலவர் அருள்மிகு கோட்டை மாரியம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சிரசிற்கு திருமுகம் வைத்து அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கும் அருள்மிகு துர்க்கை அம்மனுக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் தீபாரதி காட்டப்பட்டது. திருச்சி மண்ணச்சநல்லூர் அடுத்த பிச்சாண்டார் கோவில் கிராமத்தில் இருக்கும் மும்மூர்த்திகள் ஸ்தலமான உத்தமர் கோவிலில் தெய்வ திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முப்பெரும் தேவியர்களும் எழுந்தருளியுள்ள ஆலயத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்து திருமண வைபவத்தை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோம பூஜையை செய்தனர். மேடை மீது பிரியாவிடை சமேதராக உற்சவர் பிச்சாண்டேஸ்வரரும் அருகே அருள்மிகு சௌந்தரிய பார்வதி அம்பாளும் சிறப்பு அலங்காரத்துடன் கொலுவிருந்து காட்சி தந்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு தங்க யக்னோபவீதம் அணிவித்து சுவாமிக்கும் அம்பிகைக்கும் மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். பிறகு ஆதி தம்பதிகளுக்கு திருஷ்டி கழித்து அருள்மிகு சௌந்தரிய பார்வதிக்கும் ஸ்ரீ பிரியாவிடைக்கும் திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். நிறைவாக கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு அலங்கார தீபம் காட்டப்பட்டது. ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். திண்டுக்கல்லில் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் குடிகொண்டு அருளும் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பூஜைகள் நடத்தப்பட்டன. சிவாலயத்தில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு தனி சன்னதியில் தேவியர்கள் சமேதராக எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சண்முகநாதருக்கு வஸ்திரம் கட்டி கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து ஞான தண்டாயுதபாணிக்கும் வஸ்திரங்களுடன் தலைப்பாகை அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தண்டபாணி தெய்வமாக காட்சி கொடுத்த அழகனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்நேகவல்லி அம்பாள் உடனுரை ஆதி ரத்னேஸ்வரர் கோவில் வைகாசி வசந்த விழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு தாரை தப்பட்டைகள், கைலாய வாத்தியம், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல திருத்தேரில் அம்பிகையுடன் உற்சவர் ரத்னேஸ்வரர் மற்றும் அம்பாளை எழுந்தருளச் செய்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க வண்ண தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட திருத்தேர் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் நடனமாடி தேரின் வடங்களை பிடித்து இழுத்து தெய்வ தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் தளவாய்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மதுரை வீரன் சுவாமி ஸ்ரீ பொம்மக்காதேவி கோவிலின் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி
பல்வேறு குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். குண்டங்களில் மூலிகை பொருட்கள் சேர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கோவிலில் தனி சன்னதியில் அமர்ந்தருளும் ஸ்ரீ பொம்மக்கா தேவிக்கு சிறப்பு பூஜைகளை நடத்தினர். பிறகு கலசங்களுக்கு அரத்தி காண்பித்ததும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்தபடி கோபுர உச்சியை அடைந்து விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு மலர் மாலை சாற்றி கற்பூரம் காண்பித்ததும் கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக மூலவருக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு புத்துக்கோவில் அம்மன் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோவில் முன்பு ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக கற்பூரம் ஏற்றி அம்மனை வழிபட்டனர். மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். உற்சவர் அம்மனுக்கு தீஜ்வாலை நாக கிரீடம் அணிவித்து பலவித ஆபரணங்களுடன் குஞ்சலமும் பிள்ளைகளும் வைத்த பின்னலும் தந்து ஆயுதங்கள் ஏந்திய தேவியாகவும் காளிங்கன் மீது திருநடனம் புரியும் கோலத்திலும் அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு உற்சவரம்மனை விசேஷமாக அலங்கரிக்கப்பட்ட மலர்பிரபை வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். 5 தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் அமர்ந்தபடி உலா வந்த உற்சவருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். நிறைவாக சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த மூலவருக்கும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த சிறு களத்தூர் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு செல்வ விநாயகர் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டங்களில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம்புறப்பாடு நடைபெற்றது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பூஜைக்கு உட்பட்ட கலசங்களை யாகசாலையிலிருந்து சுமந்து வந்தனர். கோபுர உச்சியை அடைந்ததும் ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றினர். பிறகு கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஏராளமானோர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அருள்மிகு செல்வ விநாயகரையும் கோபுரத்தையும் தரிசித்தனர். நாமக்கல்லில் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவரின் 130ஆம் ஆண்டு அவதார தின விழாவை முன்னிட்டு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு அபிஷேக பீடத்தின் மேல் ஸ்ரீ காமாட்சி அம்பாள் உற்சவ மூர்த்தியையும் ஸ்ரீ மகா பெரியவர் உற்சவர்களையும் லிங்க மூர்த்தியையும் கொலுவிருக்கச் செய்து 13 லிட்டர் பால் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பிறகு துளசி, அருகம்புல், தவனம், மருதம் உள்ளிட்ட பத்திரங்கள் மற்றும் மலர்கள் கொண்டு புஷ்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. நிறைவாக உற்சவர்களுக்கு தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று ஸ்ரீ மகா பெரியவரின் அருள் வேண்டி வழிபட்டனர். கரூரில் உள்ள அருள்மிகு விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மயில் வாகனத்துடன் நின்றருளும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு மாவு கரைசல், அபிஷேக பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு அழகனுக்கு சந்தன காப்பு சாற்றி பச்சை வஸ்திரம் கட்டி ஆபரணங்களுடன் தலைப்பாகை அணிவித்து ராஜ அலங்காரம் செய்தனர். வேலும் கொடியும் கொண்டு அழகாக காட்சி கொடுத்த சிவமைந்தனுக்கு தூபம் காட்டி நாமார்ச்சனை செய்து ஆரத்திகள் சமர்ப்பித்தனர். கும்பகோணம் அருகே தண்டந்தோட்டத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனுரை நடனபுரீஸ்வர சுவாமி கோவிலில் உற்சவர்கள் அருள்மிகு கார்த்தியாயினி சமேத சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. கோவில் மூலஸ்தானத்தில் லிங்க சுரூபமாக அருள் புரியும் நடனபுரீஸ்வரருக்கு வெண்பட்டு கட்டி நாகப்படிகை நிறுத்தியும் தனி சன்னதியில் அருளும் அருள்மிகு சிவகாமி அம்பாளுக்கு புதுப்பட்டு சேலையுடன் கவசங்கள் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். கோவில் வளாகத்தில் ரிஷப வாகனத்தின் மீது சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பல்வேறு சீர்வரிசை பொருட்களை சமர்ப்பித்திருந்தனர். சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி அம்பிகைக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த உற்சவ தெய்வங்களுக்கு அலங்கார தீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன.
ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை கண்ணார கண்டு பரவசத்துடன் தரிசித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த வலையாத்தூர் மேட்டூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மாரியம்மன் ஸ்ரீ காமாட்சியம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் குண்டங்களில் யாகங்களை வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு கலசங்களுக்கும் குண்டத்திற்கும் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் கடம்புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை கோபுர உச்சிக்கு எடுத்து வந்ததும் புனித நீரால் அபிஷேகம் செய்து விமான கலசத்திற்கு வஸ்திரம் கட்டி கற்பூரம் காண்பித்தனர். பிறகு கோபுர தரிசனம் செய்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பின்னர் மூலவருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்து கற்பூரம் காட்டி பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேகம் செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். தேனியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்த பெருமாள் கோவிலில் கூடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அஷ்டபுஜங்கள் கொண்டு சிம்ம வாகனத்துடன் நின்று அருளும் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு அபிஷேக பொடி, பால், இளநீர் உள்ளிட்ட திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். பிறகு பட்டு வஸ்திரம் கட்டி மலர் கிரீடம் அணிவித்து மாலைகளுடன் எலுமிச்சை மாலையும் சாற்றி அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு துர்க்கை அம்மனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த ஆக்கூர் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதி நாராயண பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க விமர்சையாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க முகப்பு கோபுர விமானங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் மூலவர் சன்னதி விமானத்திற்கு மாலை சூட்டி புனித நீரை ஊற்றியதும் பரிவார தெய்வ சன்னதி விமானங்களுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் விமான கலசத்திற்கு வஸ்திரத்துடன் மாலை அணிவித்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் மும்பையில் புதிதாக எழுப்பப்பட உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் ஆலயம் பூமி பூஜையுடன் துவக்கம். ஜம்முவில் புதிதாக எழுப்பப்பட்ட ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் நாளை மகா சம்பரோக்ஷணம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ கஜேந்திர வரதர் உற்சவம். சேஷ வாகனத்தில் தாயார்களுடனும் பல்லக்கில் தனித்தும் வீதி உலா வந்த உற்சவர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.